தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வாக்கு மையத்தில் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட 5 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு. அது தொடர்பான விவரங்களோட செய்தியாளர் சுப்புராமன் இணைகிறார். சுப்புராமன் வணக்கம். அந்த பகுதியில் பாதுகாப்பெல்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? ஏற்பாடுகள் முழுமையாக நிறைவடைஞ்சிருச்சா? எப்படி தயார் நிலையில் இருக்காங்க? கௌதமி வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிந்து நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் 62 இடங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கு 3 இடங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் என்பது கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம். இந்த இடத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், வேளச்சேரி, அதே போல மயிலாப்பூர், இந்த 5 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இந்த மையத்தில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக காவல்துறையினர் சுயேட்சை முறையில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக துணை ராணுவ படையினர், அதே போல தமிழ்நாடு சிறப்பு காவல்படையினர், அதே போல ஆயுதப்படையினர், சட்டம் ஒழுங்கு காவலர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் சுயேட்சை முறையில் இந்த அண்ணா பல்கலைக்கழக இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தின் நுழைவாயிலில் அவர்கள் அந்த தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. 5 சட்டமன்ற தொகுதிகள் இந்த இடத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. வேட்பாளர், அதே போல வேட்பாளருடன் தலைமை முகவர், அவருடன் 2 முகவர்கள் என மொத்தம் 4 பேர் ஒரு வேட்பாளருக்கு அனுமதி என்பது கொடுக்கப்பட இருக்கிறது. அவர்கள் வருவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை காலை 5 மணிக்கெல்லாம் அவர்கள் இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு வந்து விடுவார்கள். அவர்களுடைய செல்பேசி என்பது உள்ளே எடுத்து செல்ல அனுமதி என்பது கிடையாது. அதை வைப்பதற்கான தனியாக ஒரு இடமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெண் முகவர்கள் வந்தாலும் அவர்களை சோதனை செய்து உள்ளே அனுப்புவதற்கு தனியான அந்த ஒரு சோதனை மையமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த காவலர்கள் அவர்களை முறையாக சோதனை செய்து அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இடத்திற்கு அனுப்புவதற்கான அந்த பணிகளுக்காக நீண்ட வரிசையில் அவர்கள் செல்வதற்காக அந்த கழிகள் எல்லாம் கட்டி ஒரு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உள்ளே வருபவர்களுக்கு கழிப்பிட வசதி, அதே போல குடிநீர் வசதி எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்து 100 மீட்டர் அளவிற்கு நாளை எந்த வாகனமும் வருவதற்கு அனுமதி என்பது கிடையாது. நாளை காலை 5 மணி முதலே இந்த பாதுகாப்பு என்பது மிக பலப்படுத்தப்பட இருக்கிறது. அதே போல தற்போதைய சூழ்நிலையில் நாளை அதாவது இன்று இரவு மட்டும்தான் வாக்கு எண்ணிக்கைக்கு இருக்கின்றது என்ற ஒரு சூழ்நிலையில் காவல்துறையினர் கடுமையான எச்சரிக்கையோடு தான் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இது அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தியாகராய நகர், சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம், வேளச்சேரி, அதே போல மயிலாப்பூர், இந்த 5 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது நாளை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அந்த தபால் வாக்கு என்பது 4 சுற்றாக நடைபெற இருக்கிறது. அதே போல இந்த மின்னணு வாக்குப்பதிவு என்பது மின்னணு வாக்குப்பதிவில் பதிவான வாக்குகள் என்பது 18 சுற்றுகளாக எண்ணப்பட இருக்கிறது. நாளை காலை 8 மணிக்கு இந்த தபால் வாக்கு என்பது தொடங்கப்பட இருக்கிறது. 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் என்பது தொடர்ந்து எண்ணப்படும். குறிப்பாக நாளை காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை இந்த தபால் வாக்குகளும், அதன் பிறகாக மின்னணு வாக்குகள் தொடர்ந்து ஒவ்வொரு சுற்றாக எண்ணுவதற்கான பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வரும். அதனைத் தொடர்ந்து இந்த 5 தொகுதிகளுக்கான முடிவுகள் என்பது நாளை மாலை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் சிறப்பாக செய்திருக்கிறது. குறிப்பாக காவல்துறையினரும் தங்களது பாதுகாப்பை மிகவும் பலப்படுத்தி இந்த பகுதியில் வேற்று நபர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை என்று அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல வேட்பாளர்கள், அதே போல தலைமை முகவர்கள் என அனைவருக்குமே பாஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பாஸை முறையாக சோதித்து மெட்டல் டிடெக்டர் மூலம் அவர்களை சோதனை செய்த பின்புதான் அவர்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தினுள்ளே அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மையத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் இருக்கு, பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படின்ற விவரங்களை சுப்புராமன் வழங்கினாரு. விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.